students. Next we will move on important topic, mathematical induction. Okay, this is all very important on this chapter in mathematical induction. So example 4.61, same format but different sums. Okay, first we will prove on P of 1 is true. So step by step I will explain. So first step we will prove on P of 1 is true. Next one, P of k is true. Third step, P of k plus 1 is true. So totally 3 steps are in the step. 3 steps are work out. Okay. So first working step is totally 3 step. So எப்படின்னு பாருங்க first, by the principle of mathematical induction, prove that for all integers n greater than or equal to 1. 1ல இருந்து தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். So in the term, the whole term, P of n is equal to 1 plus 2 plus 3 plus dot dot n equal to n into n plus 1 by 2. இந்த term என்ன செஞ்சுக்கிறோம்னா P of n வச்சுக்கிறோம். First n is equal to நான் என்ன செய்ய போகிறேன் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா 1 greater than, அதுக்கு நீங்கள் என்ன வேணும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ P of 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே எடுக்கணும். இங்கே வந்து n இருக்கா, ஸோ 1ன்னு வந்துடும். இங்கே என்னென்னது 1 plus 1 divided by 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 divided by 2 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 1. ஸோ இந்த சைடும் 1 தான் வரும், இந்த சைடும் 1 தான் வரும். P of n. ஸோ LHS equal to RHS. Therefore P of 1 is true. Okay. Next one, case 2. Case 2 வந்து எப்படின்னா, assume that n is equal to k அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, n is equal to k ன்னு எடுத்தோம்னா நம்ம P of k is equal to 1 plus 2 plus 3 plus dot dot k வரைக்கும் வந்துடணும். அப்படி இங்கே n-க்கு இருக்க இடத்துல என்ன செஞ்சிடணும், k-வை சப்ஸ்டியூட் பண்ணணும். k into k plus 1 by 2. ஸோ therefore இங்கே ப்ரூஃப் தேவையில்லை, டைரெக்டாக P of k is ட்ரூன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கேஸ் வந்து P of 2 ப்ரூஃப். இதைத்தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். P of k plus 1 is true. ஓகே, அப்போ என்ன செய்யணும், k இருக்க இடத்துலலாம் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். n இருக்க இடத்துல 1 plus 2 plus dot dot k இருக்க இடத்துல k plus 1. இங்கே k இருக்க இடத்துல k plus 1. இங்கே k இருக்க இடத்துல k plus 1 போட்டால் என்ன வந்துடும், k plus 2 divided by 2. இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா P of k plus 1 is என்னது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்துக்கிறேன். 1 plus 2 plus 3 plus dot dot இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், k இருக்கும். அதுக்கப்புறம் தான் k plus k வரைக்கும் எழுதிக்கோங்க முதல்ல, k plus 1 equal to. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம், ட்ரூன்னு சொல்லிட்டோம். எது வரைக்கும், 1 to k வரைக்கும் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம், ட்ரூ. வாட் இஸ் தட், k ஆஃப் k plus 1 by 2. அப்போ இந்த டேர்ம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த டேர்ம் மட்டும் ப்ளஸ் இந்த சைடும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 2 டைம்ஸ் என்ன செய்யுங்க, க்ராஸ் பண்ணிக்கோங்க. k ஆஃப் k plus 1 plus 2 into k plus 1 divided by 2. இங்கே k plus 1 காமனாக இருக்கா, ஸோ k plus 1 காமனாக எடுத்தோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், k plus 2 divided by 2. ஸோ இந்த ப்ரூஃப் வந்துடுச்சா, இந்த ப்ரூஃப் இங்கே வந்துடுச்சு. therefore P of k plus 1 is true by the mathematical induction. Okay, P of n is true for all n greater than or equal to 1. That's all. Friends, listen carefully. Next example 4.62. Prove that the sum of first n odd numbers is n squared. இங்கே வந்து சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க sum of first n odd numbers. You know that, so let P of n is equal to sum of odd numbers means 1 plus 3 plus 5 plus dot dot
2n minus 1. இங்கே 2n plus 1 போட்டுக்கலாம். நம்ம 2n minus 1 வரைக்கும் போட்டுக்கிறோம். இதோட ஆன்சர் வந்து என்னது? ஈக்குவல் டு n ஸ்கொயர்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன செய்வீங்க? let n is equal to 1. ஓகே, ஸோ p of 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 என்ன வந்துடும்? 2 minus 1. ஓகே, இங்கே 1 ஸ்கொயர்டு 1. அப்போ என்ன வந்துடும்? 1 is equal to 1. அதான் ஆன்சர். ஒன்று எல்ஹெச்எஸ் ஆல்வேஸ் இருக்கும், நம்ம டேரெக்டாக எழுதியிருக்கோம். அப்போ therefore p of 1 is true. இதை கண்டிப்பாக ட்ரூ ஆகணும், அப்போ தான் அடுத்தே மூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரூ ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து let செகண்ட் கேஸ் n is equal to k. அப்போ p of k is equal to 1 plus 3 plus 5 plus dot dot 2k minus 1 is equal to k squared. இதுக்கு ப்ரூஃப் வந்து நெசசரி கிடையாது, டைரெக்டாக p of k is ட்ரூன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஒன் தான் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப், p of k plus 1 is true. இதை எப்படி எழுதலாம்? p of k plus 1 is equal to 1 plus 3 plus 5 plus dot dot n இருக்கிற இடத்துல k plus 1 இல்லை k இருக்கிற இடத்துல k plus 1. k plus 1 minus 1 is equal to k இருக்கிற இடத்துல k plus 1 the whole squared. ஸோ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுறது 1 plus 3 plus 5, இது 2k. ஓகே, இது 2 minus 1 1 plus 1 is equal to k plus 1 the whole squared. இந்த கான்செப்ட் வரணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன். ஸோ அப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். 1 plus 3 plus 5 plus dot dot. இது ஆட் நம்பர்ஸ், ஒரு நம்பரை விட்டுட்டு தான். இதோட நம்பர் வந்து 2k. அப்போ முன்னாடி என்ன இருக்கும்? 2k minus 1 இருக்கும். அதுக்கப்புறம் தான் 2k plus 1 வரும். சரியா? எல்ஹெச்எஸ் எடுத்து தான் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸே ஆக வேணாம், கண்டிப்பாக இந்த டேர்மாக தான் இருக்கும். அந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? k ஸ்கொயர்னு தெரியும். ஸோ k ஸ்கொயர்டா ப்ளஸ் பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்கோ அதை இந்த பக்கமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இது என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர்னா a ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட். ஸோ k ப்ளஸ் 1 தான் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரூஃப் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ therefore p of k plus 1 is true. So by the principle of mathematical induction, p of n is true. Okay, p of n is true for all natural numbers. That's all. Friends, next example 4.63. By the principle of mathematical induction, prove that integers n greater than or equal to 1. So எப்போவுமே same procedure தான். So let p of n is equal to 1 squared plus 2 squared plus 3 squared plus dot dot n squared is equal to n plus 1 2n plus 1 divided by 6. Okay va? So first let put n is equal to 1. So LHS எடுத்தீங்கன்னா இந்த டேர்மில் p of 1 is equal to என்ன செஞ்சிடலாம்? டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா இங்கே n-க்கு தான் இருக்கும். அப்போ n-க்கு பதிலாக 1ன்னு போடுவோம். இங்கே 1 plus 1 2, then இங்கே 1 போட்டால் 2 plus 1 3 divided by 6. So 2 3s are 6. அப்போ therefore p of 1 is equal to இங்கேயும் 1 வந்துடும், இங்கேயும் 1 வந்துடும். Therefore p of 1 is first one true. Next case வந்து put n is equal to let n is equal to k ன்னு எழுதுங்க. n is equal to k னா p of k n இருக்கிற இடத்துல ஃபுல்லாக k போடணும். So 1 square plus 2 square plus dot dot என்ன வந்துடும்?
k squared is equal to k plus 1 then 2k plus 1 divided by 6. So this is one. P of k is true. So next வந்து to prove P of k plus 1 is true. எதை ட்ரூ பண்ண போகிறோம்? ஸோ P of k இருக்கிற இடத்துல ஃபுல்லாக k plus 1 போடுங்க. 1 squared plus 2 squared plus dot dot k plus 1 the whole squared. ஸோ k இருக்கிற இடத்துல k plus 1 தென் அதே மாதிரி k இருக்கிற இடத்துல k plus 1 போட்டோன்னா இங்கே 1 வந்துடும். ஸோ அதே மாதிரி 2 இன்ட்டு k இருக்கிற இடத்துல k plus 1 divided by 6. இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். என்ன வந்துடும்னா 1 squared plus 2 squared plus dot dot k plus 1 the whole squared is equal to first one k plus 1 இது k plus 2 இங்கே 2k இது 2 இங்கே 1 plus 1 இருக்குது. அப்போ 2k plus 3 divided by 6. அப்போ LHS எடுத்துகிட்டு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1 squared plus 2 squared plus dot dot k plus 1க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு அப்படி சப்போஸ் தெரிலனா ப்ரீவியஸாக என்ன இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கேன். k square plus k plus 1 the whole squared. ஸோ k squared வரைக்கும் என்ன நமக்கு தெரியும் ஆன்சரை? k into k plus 1 2k plus 1 divided by 6. பேலன்ஸ் என்ன இருக்கும்? k plus 1 the whole squared. ஸோ LCM எடுத்துக்கோங்க. ஸோ k into k plus 1 then 2k plus 1 plus 6 into k plus 1 the whole square divided by 6. இதில் k plus 1 காமனாக இருக்கா? ஸோ k plus 1 வெளியே எடுத்துக்கோங்க. உள்ள என்ன இருக்கும்? k into 2k plus 1 plus 6 into k plus 1 divided by 6. இப்போ இந்த டேர்மை சால்வ் பண்ணணும். என்ன வரும்? k plus 1. ஸோ 2k squared plus k plus 6k plus 6 divided by 6. ஸோ 2k squared plus 7k plus 6. ஓகேவா? ஸோ அப்போ k plus 1 இங்கே என்ன வந்துடும்? 2k squared plus 7k plus 6 divided by 6. இப்போ இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 12. 4 3s are 12. முன்னாடி 2 இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ என்ன எழுதிடலாம்? k plus 1 இங்கே k plus 2 this term 2k plus 3 divided by 6. இதுதான் RHS. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ therefore P of k plus 1 வந்து என்னது? is true. So by the principle of mathematical induction, P of n is true for all n greater than or equal to 1. That's all. Students, next example 4.64. Using the mathematical induction, show that for any natural number n. So let us consider P of n is equal to 1 by 1.2 plus 2.3 3.4 plus dot 1 by n into n plus 1 equal to n divided by n plus 1. So consider let n is equal to put n is equal to 1. அப்போ P of 1 எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வந்துடும்? 1 1 plus 1 2. அப்போ ஆன்சர் வந்து இங்கே 1 by 2 வந்துடும். இங்கேயும் n-க்கு பதிலாக 1 போடுவேன். இங்கேயும் n-க்கு பதிலாக 1 போட்டால் 1 plus 1 2. அப்போ சேம் வந்துடுச்சா? ஸோ P of 1 is true. Next one, assume that n is equal to k. அப்போ k n இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? k will substitute 1 by 1.2 1 by 2.3 1 by 3.4 plus dot dot 1 divided by k into
k plus 1. So இங்கேயும் k into k plus 1. Okay. Then p of k is true. Next one, k plus 1. Case 3. Okay. To prove p of k plus 1 is true. So substitute k இருக்கிறதுனால என்ன செஞ்சிடலாம் k plus 1 போட்டுடலாம். So 1 divided by 1.2, 1 divided by 2.3, 1 divided by 3.4 plus dot dot k plus 1 இருக்கு. k இருக்கிறதுல k plus 1. இங்கே k plus 1 already ஒரு 1. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் k divided by k plus 1. அப்போ k இருக்கிறதுல ஒரு k plus 1, k இருக்கிறதுல k plus 1 போடணும். ஆல்ரெடி ஒரு plus 1 இருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம் 1 divided by 1.2, 2.3, 3.4, k plus 1, k plus 2 இருந்துச்சுன்னா இங்கே k plus 1 divided by k plus 2 இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன் LHS எப்பவும் போல் 1 divided by 1.2, 2.3, 3.4 plus dot dot இதுக்கு ப்ரீவியஸாக என்ன பார்க்கணும் இங்கே பார்த்துடணும் k into k plus 1 உங்களுக்கு தெரிலனா அதை எழுதிக்கோங்க k into k plus 1 plus 1 divided by k plus 1 into k plus 2 equal to இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் என்ன ப்ரூஃப் k into k plus 1 அப்போ இது வரைக்கும் அதை எழுதிடலாம் அப்போ இந்த டேர்ம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை இங்கிட்டு எழுதிடுங்க k plus 1 k plus 2 ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன செஞ்சிடலாம் LCM வந்து k plus 1 k plus 2 ஸோ இதுதான் LCM ஸோ இங்கே வந்து அப்போ என்ன செய்யணும் k plus 2 இல்லை அப்போ k into k plus 2ன்னு போட்டுன்றான் இங்கே என்ன செஞ்சிடலாம் plus 1 ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள் k square plus 2k plus 1 divided by k plus 1 k plus 2 இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்னது a square plus 2ab plus b squared அப்போ a plus b தான் whole squared formula கீழே k plus 1 k plus 2 அப்போ அது ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்போ k plus 1 divided by k plus 2 ஓகே ஸோ அப்போ therefore p of k is k plus 1 is true ஏன்னா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு இந்த ப்ரூஃப் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் சரியா ஸோ அப்போ by the principle of mathematical induction P of n is true for all n belongs to n. That's all. Friends, next exercise 4.4 second sum. By the principle of mathematical induction, prove that for all n greater than or equal to 1. Okay, so let us consider let p of n is equal to 1 squared plus 3 squared plus 5 squared plus dot dot 2n minus 1 the whole squared. இங்கே என்ன வந்துரும் n 2n minus 1 2n plus 1 divided by 3. இங்கே n greater than or equal to 1. So நம்ம என்ன செய்யலாம் let us consider put n is equal to 1 நம்ம எடுத்துக்கலாம். So 1 எடுத்தோம்னா p of 1 is equal to இங்கே 1 substitute பண்ணால் 2 minus 1 1. So 1 squared 1 தான் வரப்போகுது இங்கே 1. So 2 minus 1 1. இங்கே 2 plus 1 3 divided by 3. So cancel பண்ணிடலாம். So அப்போ p of 1 is equal to 1 is equal to 1. Okay. So therefore p of 1 is true. Then next one, assume that n is equal to k. அப்போ p of k ன்னு எடுத்துக்கோம். Okay. n is equal to k னா p of k is equal to so 1 squared plus 2 squared plus dot dot n இருக்கிறதுலாம் k 2 minus 1 the
whole squared is equal to k 2k minus 1 2k plus 1 divided by 3. So therefore p of k is true. இதுக்கு நம்மளுக்கு proof தேவையில்லை, டைரக்டாகவே நம்ம அசியூம் பண்ணுறது தான் p of k ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் தான் to prove p of k plus 1 is true. p of k plus 1 என்ன செய்யணும், k இருக்க இடத்துலலாம் n இருக்க இடத்துலலாம் k plus 1 இல்லாட்டி k இருக்க இடத்துல ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 squared plus 2 squared plus dot dot 2 into k இருக்க இடத்துல k plus 1 minus 1 the whole squared is equal to, so k இருக்க இடத்துல k plus 1, then 2 into k plus 1 minus 1, then another one 2 into k plus 1 plus 1 divided by 3. இதை சால்வ் பண்ணுங்க. அப்போ 1 squared plus 2 squared plus dot dot இங்கே என்ன வந்துடும் 2k, இது 2 minus 1 plus 1 the whole squared is equal to இங்கே k plus 1, இங்கே 2k, இது 2 minus 1 plus 1, இங்கே 2k, இது 2 plus 1 3 divided by 3. ஸோ இதைத்தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். RHS LHS எடுத்துகிட்டு RHSஐ ப்ரூவ் பண்ணால் p of k plus 1 ப்ரூஃப் ஆயிரும். ஸோ LHS எடுத்துக்கிறேன். 1 squared plus 2 squared plus 3 squared plus dot dot, சாரி இங்கேருந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். 1 squared plus 3 squared plus 5 squared plus இதெல்லாம் 3 squared, அடுத்து 5 squared plus dot, இது 3 squared, இது 5 squared. ஸோ 1 squared plus 3 squared plus 5 squared plus dot dot இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் எங்கே பார்க்கணும், கேல பார்த்தாலே போதும். ஸோ அப்போ 2k minus 1 the whole squared 2k plus 1 the whole squared. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். என்னது, அந்த டேர்ம் எடுத்ததுனா போதும். k into 2k minus 1 2k plus 1 divided by 3. எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் மட்டும்தான். அப்போ ப்ளஸ் 2k plus 1 the whole squared இங்கிட்டும் என்ன செஞ்சிடறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ LCM எடுங்க. LCM k into 2k minus 1 then 2k plus 1 divided by 3. இதை LCM எடுத்தீங்கன்னா plus 3 into 2k plus 1 the whole squared. ஸோ 2k plus 1 காமனாக இருக்கா, ஸோ 2k plus 1 காமனாக வெளியே எடுத்தோம்னா k into 2k minus 1, இது 2k plus 1 காமனாக எடுத்துட்டோம், plus 3 into 2k plus 1 divided by 3. ஸோ அடுத்து இதை சால்வ் பண்ணுங்கள். 2k plus 1 இங்கிட்ட 2k squared minus k plus 6k plus 3 divided by 3. So next one 2k plus 1 2k squared 6k la k போச்சுனா 5k plus 3 divided by 3. So next இதுக்கு factorization 3 2s are 6. So அதே தான் வச்சுக்கலாம். என்ன செஞ்சுக்கலாம், 3 2s are 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டேர்ம் வரணும். முன்னாடி 2வால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துடும், 2k plus 1 then next one 2k plus 3 next one k plus 1 divided by 3. இந்த ப்ரூஃப் இங்கே வந்துருச்சா, 2k plus 1 இருக்கு, 2k plus 3 k plus 1 is equal to RHS. So P of k plus 1 is true. So அப்போ என்ன எழுதிடலாம், by the principle of mathematical induction P of n is true for all n greater than or equal to 1. That's all. Students, next exercise 4.4 fifth sum. Using the mathematical induction show that for any natural number n greater than or equal to 2. இப்போ வரைக்கும் பார்த்த சம் வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா n greater than or equal to 1ன்னு பார்த்துருப்போம்.
பட் இங்கே என்னென்னா n greater than or equal to 2. இது ரொம்ப முக்கியம். இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நம்பரில் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் let p of n, consider வந்து p of n. So 1 minus 1 by 2 squared, then 1 minus 1 by 3 squared. Okay, 1 minus 1 by 4 squared dot dot 1 minus 1 by n squared is equal to n plus 1 by 2n. இப்போ இங்கே put இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, greater than or equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ put n is equal to 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 1லேருந்து போடக்கூடாது. ஓகேவா? p of 2 அப்போ 1 minus 1 by n-க்கு பதிலாக 2 போட்டோம்னா 4 is equal to இங்கே என்ன வந்துடும், n-க்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 plus 1 3, இங்கே 2 போட்டோம்னா 2 2s are 4. அப்போ p of 2 is equal to 4 minus 1 3 by 4, இங்கேயும் 3 by 4 வந்துடும். ஸோ அப்போ therefore என்ன எழுதிடலாம், p of 2 is true. Okay, next one, let's assume that substitute வந்து n is equal to k ன்னு substitute பண்ணணும். n is equal to k means p of k. p of k, what is that? 1 minus 1 by 2 squared, then 1 minus 1 by 3 squared dot dot 1 minus 1 by k squared is equal to n-க்கு பதிலாக k plus 1 divided by 2k. Okay, so p of k is true. Next one, to prove p of k plus 1 is true. p of k plus 1, what is that? Substitute in n-க்கு k இருக்கிற இடத்துல k plus 1. 1 minus 1 by 2 squared, then 1 minus 1 by 3 squared dot dot 1 minus 1 by k இருக்கிற இடத்துல k plus 1 the whole squared is equal to இங்கே என்ன செய்யலாம், k இருக்கிற இடத்துல k plus 1, ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, அப்போ k plus 2, இங்கே 2 into k plus 1, இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த ப்ரூஃபை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். LHS எடுத்துகிட்டு RHS. So 1 minus 1 by 2 squared, 1 minus 1 by 3 squared dot dot இதுக்கு previous என்ன இருக்கும், இந்த term 1 minus 1 by k squared, then 1 minus 1 by k plus 1 the whole squared is equal to இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம், ப்ரூஃப்னு சொல்லியிருக்கோம். என்ன ஆன்சர் வந்திருக்கு, k plus 1 divided by 2k. தென் இந்த டேர்மை தான் எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். இந்த டேர்மை எப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி 1 minus 1 by k plus 1 the whole squared, இதை சால்வ் பண்ண போகிறோம். இதை LCM முதல்ல எடுத்துக்க போகிறோம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், k plus 1 divided by 2k அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் LCM எடுத்தோம்னா k plus 1 the whole squared minus 1 divided by k plus 1 the whole squared. Okay, இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ வெளியில் என்ன இருக்கும்னா 1 by 2k இருக்கும். ஓகேவா? உள்ளே வந்து k plus 1 the whole square தான் அடிச்சோம். அப்போ k plus 1 இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை a square plus 2ab plus b square minus 1. இந்த plus 1 minus 1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 1 by 2k, இங்கேருந்து கேவை காமனாக எடுத்துடலாமா? கேவை காமனாக எடுத்தால் k plus 2 divided by k plus 1. ஸோ இந்த k கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் k plus 2 into 2 into k plus 1. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ அப்போ p of k plus 1 is true. ஸோ என்ன எழுதிடலாம், by the principle of mathematical induction, p of n is true for all n belong n greater than or equal to 2. That's all.
Students, next exercise 4.4 sixth sum. Using the mathematical induction, show that for any natural number n greater than or equal to 2. Okay, so consider எப்பவும் போல தான் இங்கே எதுவுமே கொடுக்கலைன்னா நம்மளுக்கு 1ன்னு எடுத்துக்கலாம், அல்லது n greater than or equal to 1ன்னு கொடுத்தா 1 எடுத்துக்கலாம். பட் என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 plus 1 divided by 1 2 3 1 plus 2 plus 3 dot dot n minus 1 divided by n plus 1. Okay, இப்போ நம்ம இங்கே என்னது 1 யூஸ் பண்ண போகிறோம். p of 1 சாரி இங்கே என்ன இருக்குது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ put n is equal to 2. n is equal to 2ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே n-க்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம் 1 by 2ன்னு போட்டுடலாம். இங்கே n-க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 minus 1 1. ஸோ என்னது n is equal to p of 2 equal to இதுக்கு தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 10th படிச்சிருப்பீங்க. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது n into n plus 1 divided by 2. ஓகே, is equal to n minus 1 divided by n plus 1. இது வந்து என்னது p of n ஓட இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இந்த 2 மேலே போயிடும். இப்போ நீங்கள் n-க்கு பதிலாக 2-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2-ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் நியூமரேட்டரில் 2ன்னு இருக்கும். n இருக்க இடத்துல 2, இங்கே 2 plus 1 3 is equal to இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ண 2 minus 1 1, இங்கே 2 plus 1 3. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ p of 2 is equal to இங்கே 1 by 3, இங்கிட்டு 1 by 3. ஸோ therefore p of 2 is ட்ரூன்னு வந்துடும். ஓகேவா? The same procedure, assume that n is equal to k. n is equal to k means p of k is equal to 1 divided by 1 plus 2, 1 divided by 1 plus 2 plus 3 plus 1 divided by 1 plus 2 plus dot dot n is equal to n minus 1. அப்போ k minus 1 divided by k plus 1. Okay, so p of k is true. To prove p of k plus 1 is true, what is that k plus 1? Substitute that k plus 1. p of k plus 1 is equal to 1 divided by 1 plus 2, 1 divided by 1 plus 2 plus 3 plus dot dot 1 divided by 1 plus 2 plus இங்கே k ன்னு போட்டுக்கணும் 2 plus 3 plus dot dot k plus 1. okay, is equal to k இருக்க இடத்துல k plus 1 போடுங்க. then அடுத்து என்ன வந்துடும் இங்கே minus 1 divided by இங்கேயும் k plus 1 plus 1. so final answer என்ன எழுதிடலாம் 1 divided by 1 plus 2, இங்கே என்ன தெரியணும் இதுதான் n. ஓகே, அப்போ டினாமினேட்டர் எப்படி எழுதலாம் 1 plus 2 plus 3 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அப்போ k plus 1. ஓகே, வாட் இஸ் தட் k plus 1. அடுத்த ஒன்று k plus 2. இல்லாட்டி என்ன செய்யுங்க இங்கேயே வந்து 1 plus 2 plus 3 dot dot k plus 1 எடுத்துக்கோங்க. சம்மை சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். மேலே k divided by k plus 2ன்னு வந்துடும். இந்த இதை ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ நான் LHS எடுத்துக்கிறேன். 1 divided by 1 plus 2, 1 divided by 1 plus 2 plus 3 plus dot dot இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன இருக்கும் இங்கே பார்த்துடலாம். 1 divided by 1 plus 2 plus 3 k, 1 divided by 1 plus 2 plus 3 plus dot dot k plus 1 is equal to. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். என்னது k minus 1 divided by k plus 1 plus இந்த டேர்மை இங்கிட்ட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஈக்குவல்ட்டுக்கு இருந்துட்டும் சேமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த டேர்மை அப்படியே எழுதிடுங்க k minus 1 divided by k plus 1. இங்கே n இங்கே kன்னு இந்த என்ன செஞ்சுருப்போம் n plus 1 by 2. இங்கேயும் n-க்கு பதிலாக k plus 1
n plus 1 k plus 1 ஒரு plus 1 divided by 2 போடுவோம். சரியா, இந்த 2 மேலே போயிடும். அப்போ என்ன எழுதிடலாம், k minus 1 divided by k plus 1 plus 2 into k plus 1 k plus 2. Okay, LCM k plus 1 k plus 2. So இங்கே k plus 2 மிஸ் ஆகுது. So k minus 1 k plus 2, this one plus 2. So multiply பண்ணுங்க. இது வந்து என்ன வந்துடும், k into k, k squared. This one plus 2k, k squared plus 2k. இங்கே வந்து minus k minus 2 plus 2 divided by k plus 1 k plus 2. So இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது என்ன வந்துடும், k squared plus k divided by k plus 1 k plus 2. So k வை காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ k plus 1 divided by k plus 1 k plus 2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். So answer is k divided by k plus 2. இந்த proof வந்துருச்சா? So அப்போ P of k plus 1 is true. So by the principle of mathematical induction, P of n is true for all n greater than or equal to 2. That's all. Next exercise 4.4 8th sum. Using the mathematical induction, show that for any natural number n. Okay, so let P of n consider 1 by 2.5 plus 1 divided by 5.8, 1 divided by 8.11, 3n minus 1, 3n plus 2 is equal to n divided by 6n plus 4. So first one, put இங்கே எந்த கண்டிஷனுமே கிடையாது, for any natural number n. அப்போ நான் n is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ P of 1 is equal to 1 divided by n இருக்க இடத்துல 1, 3 minus 1 2, இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 plus 2 5 is equal to மேலே 1 divided by இங்கே 6 plus 4. So answer is 1 by 10, இந்த சைடும் 1 by 10. So அப்போ P of 1 is true நமக்கு வந்துடும். அடுத்து assume that n is equal to k. Okay, n is equal to k means substitute n இருக்க இடத்துலலாம் k substitute பண்ணணும். 1.2.5 plus 1 5 8 plus 1 8 11 plus dot dot 3k minus 1, then 3k plus 2 is equal to k divided by 6k plus 4. Okay, so P of k is true. So to prove P of k plus 1 is true, P of k plus 1 means P of k plus 1 is equal to 1 2.5 5.8 8.11, k இருக்க இடத்துலலாம் k plus 1 substitute பண்ணுங்க. 3 of k plus 1 minus 1, இங்கே 3 of k plus 1 plus 2 is equal to k இருக்க இடத்துல k plus 1, 6 into k plus 1 plus 4. இதை சால்வ் பண்ணுங்க. என்ன சால்வ் பண்ணலாம், 2.5 5.8 plus 1 divided by 3k. Okay, இது 3 minus 1 2, 3k plus 2. Next one 3k. இது 3 plus 2 5. So 3k plus 2 3k plus 5 is equal to மேலே வந்து k plus 1, இது 6k, இது 6 plus 4 10. இந்த டேர்மை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்,
நெக்ஸ்ட் ஒன் எப்பவும் போல் LHS. LHS என்னன்னா 1 divided by 2.5 plus 5.8 plus இதுக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன எடுக்கணும், கேலேருந்து எடுக்கணும். 3k minus 1 3k plus 2. ஸோ 1 divided by 3k minus 1 3k plus 2 plus 1 divided by இந்த டேர்ம் என்ன வந்துச்சு நம்மளுக்கு 3k plus 2 3k plus 5. So 3k plus 2 3k plus 5 is equal to இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஆல்ரெடி ப்ரூஃப்னு சொல்லியிருப்போம். k வந்து என்னது, k divided by 6k plus 4. ஸோ k divided by 6k plus 4னு சொல்லியாச்சு. இந்த டேர்மை இந்த சைடு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 3k plus 2 3k plus 5. ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்கும். அப்போ 2வை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ 3k plus 2 இந்த சைடு வந்துடும். இங்கேயும் 3k plus 2 3k plus 5. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கும், LCM 2 into 3k plus 2 3k plus 5. ஸோ இங்கே இந்த டேர்ம் இருக்கும், இது மட்டும் இருக்காது. அப்போ k into 3k plus 5. ஓகே, இங்கே வந்து இந்த ரெண்டு டேர்ம் இருக்கும், மேலே ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்கும், 3k squared plus 5k plus 2 divided by 2 into 3k plus 2 3k plus 5. ஓகே, இதுக்கு LCM எடுங்க. 2 3s are 6. இதுவும் அப்படி தான் வரப்போகுது. 2 3s are 6ன்னு தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ என்ன ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ ஆட் பண்ணால் 5 வந்துடும். டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 3k plus 2ன்னு எழுதுவோம். தென் இன்னொன்று k plus 1 divided by கீழே 2 into 3k plus 2 3k plus 5. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நியூமரேட்டர் k plus 1, கீழே வந்து 6k plus 10. இதுதான் இந்த இடத்துல உள்ள ப்ரூஃப். ஸோ இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், P of k plus 1 is true by the principle of mathematical induction. P of n is true for all n belongs to n.